நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பேனர் டிசைனுக்கான டிப்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம பேனர் எடிட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதிக படங்கள் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஷேப் லேயருக்குள்ள படங்களை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுக்குவோம். சரிங்களா? ஒரு 30 படம் 40 படம் இருக்குது அப்படின்னா, ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு சர்க்கிளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷேப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வச்சு அதுக்குள்ளே படங்களை வைப்போம். சரிங்களா? நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள படங்களை வைக்கும்போது படத்துடைய குவாலிட்டி லாஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு இந்த பாக்ஸை எப்படி கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக தெரியல. அது போக பார்த்தீங்கன்னா, பாக்ஸுக்குள்ளே சில பேர் படம் வைக்கும்போது படங்கள் அப்படிங்கிறது காட்டவே இல்லை அப்படிங்கிறதையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சாம்பிளுக்கு நான் என்னுடைய பேனர் எடிட்டிங் ஒன்று வச்சுருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து ஒரு 36 படம் வச்சுருக்கேன். 36 படமும் ஈவனாக இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இதோடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10க்கு 20. சரிங்களா? படத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு குவாலிட்டிங்கிறது லாஸ் ஆகிருக்காது. இந்த படம் ஸ்கேன் பண்ண படம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை. இது கேமராவில் எடுத்த படம். அது போக மொபைலில் எடுத்த படம். இந்த படம்லாம் மொபைலில் எடுத்த படங்கள் தான். சரிங்களா? கேமராவில் எடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா தனியாக தெரியும். இதெல்லாம் கேமராவில் எடுத்த படங்கள். மொபைல் எடுத்த படங்கள் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் மொபைல் எடுத்த படங்கள்லாம் அப்படி தனியாக தெரியும். சரிங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா நான் குவாலிட்டி அப்படிங்கிறது லாஸ் ஆகலை. இது எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த பாக்ஸில் எப்படி கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்பில் 2023 வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபோட்டோஷாப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அதையே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். சரிங்களா? இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன ஃபோட்டோஷாப் பயன்படுத்துறீங்களோ அதிலேயே நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாக்ஸ் எப்படி கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? பாக்ஸை நம்ம எப்படி கிரேட் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் படங்களை எப்படி நம்ம உள்ளே வைக்கிறது பாக்ஸுக்குள்ளே அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸை கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பெயிண்டிங் மெத்தடு, இன்னொன்று லேயர் ஸ்டைல் மெத்தடு. இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட் நான் வந்து கிரேட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரேட் பண்ணிட்டேன். பாக்ஸு நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸு எதை வச்சுலாம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூலு, இன்னொன்று இந்த ரெக்டாங்குலர் டூலை வச்சு போடலாம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்துக்கிறோம். இதை வச்சு ஒரு பாக்ஸ் நம்ம வரைய போகிறோம். பாக்ஸ் வரையணும்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ரெக்டாங்குலர் டூலில் ஒரு பாக்ஸ் நீங்கள் வரைகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ லேயரை கிரேட் பண்ணணும். நியூ லேயர் கிரேட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கிரேட் பண்ணது பேக்ரவுண்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். இந்த இடத்துல ஃபில் ஆகிடுச்சா? இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு நியூ லேயர் கொடுக்குறேன். கலர் வந்து இங்கே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா இந்த கலர் ஃபில் ஆகும். பின்னாடி இருக்கக்கூடிய கலர் ஃபில் ஆகும்னா கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா ப்ரஷ் டூல் எடுத்து நீங்களே பெயிண்டிங் பண்ணி கூட இந்த மாதிரி கலர் ஃபில்லிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. இப்போ இந்த பாக்ஸில் டபுள் கலர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை டெலிட் பண்ணிக்கிறோம். ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்துகிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் போட்டோம். ஒரு நியூ லேயர் போடுறோம். ஃபஸ்ட்டு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. எனக்கு ஒரு 2 கலர் வேணும். அது என்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ப்ளூ கலரு இல்லைன்னா மெஜெண்டா கலர்னு வச்சுக்கோங்களேன். மெஜெண்டாவில் டார்க் லைட் இந்த மாதிரி வேணும். நான் அப்போ மெஜெண்டாவில் டார்க் வைக்கிறேன். டார்க் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கங்க. இந்த நியூ லேயரை கண்டிப்பாக கிரேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதே மெஜெண்டாவில் இந்த மாதிரி பிரைட்டாக இருக்க ஒரு கலர் எடுத்துகிட்டு உள்ளே வச்சு அப்படியே ஒரு 2-3 கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மூத்தன் கலராக எனக்கு தெரியும். அவுட்டரில் டார்க்காகவும் சென்டரில் ஒரு லைட்டிங் கலரும் வரும்போது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கலர் பார்க்குறதுக்கு. பேக்ரவுண்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேறு கலர் ஏதாட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் நமக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுறது சரியாக தெரியும். ஸோ இப்போ இதுக்கு வந்து அவுட்ரு பார்டர் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இங்கே போயிட்டு 2 கிளிக்கு பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல் வந்துடும். அப்படி இல்லைன்னா கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FX அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் வேணும். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஸ்ட்ரோக் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பொசிஷன் இன்சைடு வச்சுருக்கேன். அவுட் சைடு வச்சிங்கன்னா இந்த கார்னர்ஸ் வந்து வளையிற மாதிரி உங்களுக்கு வரும். நான் இன்சைடு வச்சுக்கிறேன், எனக்கு ஷார்ப்பாக வேணும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ட்ராப் ஷேடோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மேலும் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும். லைட்டாக ட்ராப் ஷேடோ வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம டிசைனிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம படங்களை பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சுக்க முடியும். இது ஒரு வழி. ஓகேங்களா? அடுத்து இது பெயிண்டிங் பண்ண வழி. அடுத்து பாருங்கள்,
ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்துகிட்டு திரும்ப இந்த மாதிரி நான் ஒரு ட்ராக் பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு நியூ லேயர் போடுறேன். ஏதாவது ஒரு கலரை ஃபில் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தது பெயிண்டிங் மெத்தடு. உங்களுக்கு தேவையான கலர் பெயிண்ட் பண்ணிங்களா? இப்போ பார்க்க போகிறது என்னென்னா லேயர் ஸ்டைல் மெத்தட். இது எப்படின்னு பாருங்கள். சைடில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிரேடியன்ட் ஓவர்லின்னு இருக்கா, இது டபுள் கலர். இல்லைனா நீங்கள் கலர் ஓவர்லி கொடுத்துக்கலாம், உங்களுக்கு சிங்கிள் கலர் வேணாம். அதிகமாக டபுள் கலர் வேணும்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு ப்ளூ கலர் இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இந்த ரிவர்ஸை கிளிக் பண்ணால் கலர் மாறிடும். இது போக ஸ்ட்ரோக் வேணால் ஸ்ட்ரோக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிராப் ஷேடோ வேணால் அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா குயிக்காக வேலை முடிஞ்சிச்சு, ஈஸியாக. இது நம்ம வந்து எப்படி வரையணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்களா பாக்ஸு. அதே போல் தான் இதில் வந்து சர்க்கிளு எலிப்ஸ் டூல் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வரைஞ்சிட்டு இதில் பண்ண மாதிரியே நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த ரெக்டாங்குலர் டூலை வச்சு எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாமா? ரெக்டாங்குலர் டூல் நீங்கள் எடுத்ததும் இந்த ஃபோர் கிரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அதுதான் வரும். அப்போ உங்களுக்கு சிங்கிள் கலர் ஒரு ப்ளூ தான் வேணும்னா நீங்கள் இதை முன்னுக்கிட்டே இந்த ப்ளூ இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. முன்னுக்கிட்டே இங்கே ப்ளூ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ட்ராக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக நமக்கு அந்த ப்ளூ வந்துடும். நமக்கு வேலை வந்து ரொம்ப மிச்சம். அவுட்ரு பார்டரு இது லேட்டஸ்ட் வெர்ஷனுங்கிறதுனால இந்த மாதிரி ஃபில் ஸ்ட்ரோக்கு காட்டும். நீங்கள் வந்து பழைய வெர்ஷன் ஃபோட்டோஷாப்லாம் வச்சுருக்கீங்கன்னா காட்டாது. சரிங்களா? CS3லலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸில் போய் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒயிட் கலர் வச்சுட்டு ஒரு 25 அப்படின்னு கொடுக்குறேன். பொசிஷன் ஒரு இன்சைடு. சரிங்களா? 25 கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துடும். ஓகேங்களா? எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போது நாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் வச்சு வரைஞ்சதில் டபுள் கலர் அப்ளை பண்ணணும். இந்த ரெக்டாங்குலர் டூல் வச்சு போட்டதுக்கு டபுள் கலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டூப்ளிகேட் எடுங்க. நான் சொன்ன மணிக்கு கிரேடியன்ட் ஓவர்லி அப்ளை பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் ஓவர்லி இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். கிரேடியன்ட் ஓவர்லின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும். தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கிறேன். பாருங்கள், அழகாக எனக்கு கிரேட் ஆகிடுச்சு. இப்போது பாக்ஸ்லாம் கலர் கலராக நம்ம கிரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கிரேட் பண்ண பாக்ஸுக்குள்ளே நம்ம படங்கள் சரியாக உட்காருமாங்கிறத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பேனரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேனர்லேருந்து ஒரு படங்களை நான் எடுத்து இங்கே வைக்க போகிறேன். சரிங்களா? மாஸ்கிங் பண்ணுறதுல 2 மெத்தட் சொன்னேன். ஒன்று கிளிப்பிங் மாஸ்க் மெத்தட், இன்னொன்று மாஸ்கிங் மெத்தட். இப்போ இந்த படத்தை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இது வந்து நார்மல் மெத்தடு, அதாவது மாஸ்கிங் மெத்தட். இதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாஸ்கிங் மெத்தட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த மேஜிக் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்டாங்குலரை ஷிஃப்ட் கண்ட்ரோல் V அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே காப்பி பண்ண படம் வந்துடும். இப்போ இந்த படத்தை நான் வந்து கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C கொடுத்தீங்கன்னா அந்த படம் காப்பி ஆகிடும். இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் Vன்னு கொடுத்தோம்னா படம் கரெக்டாக உள்ளே வந்துடும். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். எப்படி? ஓகேயா? இப்போ இதுலேயுமே பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக்கு வந்து நமக்கு ஷேட்லாம் மறைக்குது. இந்த மாஸ்கிங் மெத்தடில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன் ஒன்றா. இப்போ இதில் படம் வைக்க போகிறோம். அதே போல் வைக்கிறோம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் V கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம படத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. சரி, இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம மாஸ்கிங் மெத்தட் வச்சோம் பார்த்தீங்களா, இது ரெண்டையும் நம்ம மூவ் பண்ணுறோம்னா என்ன ஆகும்னா இந்த ப்ராப்ளம் வரும். இங்கே பாருங்கள், அந்த இடத்த விட்டு நகட்ட முடியாது, அதிலே தான் இருக்கணும். நகட்டணும்னா இங்கே வந்து இந்த மாஸ்க்கை அப்ளை மாஸ்க்குன்னு கொடுக்கணும். அப்ளை மாஸ்க்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் படத்தில் இந்த கீழ் போர்ஷன் இருக்குது பாருங்கள், இது எல்லாம் கட் ஆகிடும். அதனால் நீங்கள் மாஸ்கிங் மெத்தடை விட்டுட்டு கிளிப்பிங் மாஸ்க் மெத்தடுக்கு வாங்க. சரிங்களா? நம்ம இப்போ கிளிப்பிங் மாஸ்க் பற்றி பார்க்கலாமா? கிளிப்பிங் மாஸ்க்னா எப்படி அப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிடுங்க. பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செலெக்ஷன் உங்களுக்கு இல்லைனா சோப் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்னு இருக்கும். இதை டிக் பண்ணிங்கன்னா எந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அவுட்டில் இந்த மாதிரி தெரியும். ஓகேயா? இப்போ கண்ட்ரோல் V கொடுக்குறேன். பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எதுக்காக கண்ட்ரோல் V கொடுக்க சொல்கிறேன்னா, அப்போந்தான் பாக்ஸுக்கு மேலே அந்த படம் வந்து உட்காரும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு கொடுத்தாலும் ஓகே. இல்லைனா ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ஆல்ட் G அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக படம் உட்காந்துக்கும். இப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், படம் கிளியராக நமக்கு உள்ளே உட்காந்துருச்சு.
இந்த படத்தை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டையுமே மூவ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸையும் படத்தையும் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சைஸ் வேணாலும் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த படம் வேறு பேனருக்கு ஏதாட்டும் எடிட் பண்ண தேவைப்படுதுன்னா இதை நீங்கள் முழுசாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே வச்சது அப்படியே தான் இருக்கும். Ctrl+Alt+G கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் வச்சது அப்படியே தான் இருக்கும். இவ்வளோ தான். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து வர சந்திக்கக்கூடிய ப்ராப்ளங்களை பாருங்கள். இந்த லேயருக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். Ctrl+V கொடுக்குறோம். அதாவது இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு Ctrl+V கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கிளிப்பிங் மாஸ்க் மெத்தடில் படத்தை உள்ளே வச்சுட்டேன். ஆனால் எனக்கு படம் காட்டலை. இதை நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிரேடியன்ட் ஓவர்லே. இந்த கிரேடியன்ட் ஓவர்லே நம்ம அப்ளை பண்ணியிருக்கனால தான் இது காட்டலை. சரி சார், இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கிரேடியன்ட் ஓவர்லே இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீஸ்டைஸ் லேயர் ஸ்டைலுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இது நார்மல் லேயராக மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் படத்தை உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே படம் தெரியலன்னு தான் இதை ரீஸ்டைஸ் லேயர்னு கொடுத்தோம். ஆனால் நம்ம ஸ்டோக்குமே நமக்கு தெரியல. பார்த்தீங்களா இந்த இடத்துல? இதை நீங்கள் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸு வரையும் போதே சரி பண்ணிடலாம். இல்லைன்னா நிறைய பேர் வந்து இதை இப்படி டூப்ளிகேட் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இதை இப்படி ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு 2 லேயர் பின்னாடி ஒரு லேயர் இருக்கும், இப்படி ஒர்க் பண்ணுவாங்க நிறைய பேர். இது வந்து கொஞ்சம் நமக்கு வேலைப்பாடு அதிகம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், எளிமையான வழி சொல்கிறேன் பாருங்க. ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் போடுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணுங்கள். ஒரு நியூ லேயர் போட்டு ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் ஓவர்லே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டைஸ் லேயர் ஸ்டைல் கொடுத்துருங்க. இப்போ இது நார்மல் லேயராக மாறிடும். மாறினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவுட்ரு ஸ்டோக் கொடுங்க. சரிங்களா? இப்போ ஸ்டோக்கு ட்ராப் ஷேடோ இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் படங்களை வைக்கும்போது டைரெக்டாக உங்கள் படம் உள்ளே போகும். நீங்கள் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக உங்கள் படத்தை உள்ளே வச்சுக்கலாம். அதே போல் பின்னாடி டபுள் கலரும் உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? எனக்கு தெரியலை சார், நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் ரெடி பண்ணி மறுபடியும் பொறுமையை சொல்லும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெக்டாங்குலர் இது வந்து ரெக்டாங்குலர் டூல் வச்சு நம்ம கிரியேட் பண்ணோமா, இதுக்குள்ளே பாருங்கள் கரெக்டாக படம் உட்காந்துடுச்சா? முக்கியமானது இந்த அவுட்ரு பார்டர் வந்து கரெக்டாக தெரியணுங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் பண்ணுறீங்க. இந்த பார்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்டர் மறைச்சிடும், அவுட்டரில் மட்டும் தெரியும். இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இதுக்கு நம்ம அப்ளை பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே சேம் ப்ராப்ளம் வரும். ஏன் அப்படின்னா இதுக்கும் கிரேடியன்ட் ஓவர்லே அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாக்ஸ் கிரேட் பண்ணுறதுல உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கும். நீங்கள் ஒன்று பெயிண்டிங் மெத்தடை பயன்படுத்துங்க. பெயிண்டிங் மெத்தடை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே படத்தை வைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் பெயிண்டிங் மெத்தடை தாண்டி கிரேடியன்ட் ஓவர்லே வைக்கிறீங்க, இது கூட நமக்கு வந்து அளவு மிஸ் ஆகும் கொஞ்சம். சரிங்களா? அதனால் நம்ம இந்த உள்ளே இருக்கக்கூடிய கிரேடியன்ட் ஓவர்லே அப்படிங்கிறத அப்ளை பண்ணி நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் நம்ம அப்படியே பண்ணலாம். ஆனால் அதை பண்ணுறது தெளிவாக பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நான் இப்போது எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும், என்னுடைய பேனருக்கு பாக்ஸ் வேணும், அதை நான் ரெடி பண்ண போகிறேன். ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்து ஒரு ரெக்டாங்குலர் போட்டுட்டு நியூ லேயரை கிரியேட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கலரை செட் பண்ணுங்கள், சைஸை செட் பண்ணுங்கள். இது சைஸ் ஓகேயா இல்லை இது கட்டையாக வேணுமா கொஞ்சம் உயரமாக வேணுமாங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கிடுங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள், கிரேடியன்ட் ஓவர்லே கொடுங்க. இங்கே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலரில் நிறைய கலர்ஸ் இருக்குது, அதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் கலர் நல்லா இல்லை, அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பர்பிள் கலர் எடுத்துக்கலாம். பர்பிள் கலரில் இந்த கலர் ஓகே, இந்த கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது, அடுத்த கலர் எடுத்துக்கலாம். இந்த கலருமே அவுட்ரு உள்ளே மாறணும்னா இந்த ரிவர்ஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா மாறும். இதில் இன்னொரு விஷயம், இந்த லைனர் அப்படிங்கிறது இருக்கும், மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் இருக்கும். உங்களுக்கு சர்க்கிளாக வேணும்னா நீங்கள் இதை வந்து ரேடியல்னு மாற்றணும். இல்லைன்னா ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் இதில் நல்லாயிருக்கும், ப்ளூ கலரே எடுத்துக்கலாம். ப்ளூ எடுத்துக்கிட்டேன். நீங்கள் போயிட்டு ரிவர்ஸை கிளிக் பண்ணால் கலர் நமக்கு இந்த மாதிரி மாறி. இப்போது நம்ம அவுட்ரு ஸ்டோக்கு அப்ளை பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா இதை ஃபஸ்ட்டு ரீஸ்டைஸ் லேயராக மாற்றணும். லேயர் ஸ்டைலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோக் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம படங்கள் வைக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ ஒரு ட்ராப் ஷேடாவும் ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ட்ராப் ஷேடாவும். இப்போது எனக்கு தேவையான பேனர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேனரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு
18 படம் வைக்கணும். ஓகேயா? அப்போ ஒரு 3-6 படமாக பிரிச்சுக்கலாம். ஒரு லைனில் 6, 2வது லைனில் 6, 3வது லைனில் 6னா 18 படம் வந்துடும். அப்போ நான் எப்படி இந்த பாக்ஸை எப்படி செட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸை எடுத்துகிட்டு போய்ப்போம். ஒரே அளவில் எப்படி செட் பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல, அதையும் பாருங்கள். இப்போது இது அவுட்ரு பார்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம், அப்படியே கம்மி பண்ணிக்கிறோம். ஓகே, இது ஓகே, சரிங்களா? இப்போ ஒரு பாக்ஸு கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சாச்சு. இன்னொரு விஷயம் நான் இதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா 18 பாக்ஸை வரைஞ்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் திரும்ப மறுபடி என்னுடைய வேலை ஒர்க் வேஸ்ட்டு. அதனால் ஒரு படம் நான் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் இங்கேருந்து ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை எடுக்கிறேன். எப்போதுமே நீங்கள் பாக்ஸுக்குள்ளே படத்தை வைக்கிங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் மெத்தடை பயன்படுத்துகிறீங்கன்னா பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படத்தை ட்ராக் பண்ணுங்கள். கரெக்டாக உங்கள் பாக்ஸுக்கு மேலே வரும். இப்படி பாக்ஸுக்கு கீழே வரக்கூடாது, பாக்ஸுக்கு மேலே வரணும். அதுவும் ஒரு ஸ்டெப்பு கரெக்டாக வரணும். இந்த இடத்துல பாக்ஸு, அதுக்கு மேலே படம். ஓகேயா? இப்போ Ctrl+Alt+G கொடுத்தோம்னா கிளிப்பிங் மாஸ்க் மெத்தடில் உட்காந்துக்கும். இது உட்காருது. இப்போ எனக்கு படம் பர்ஃபெக்டாக உட்காருது. அப்போ பாக்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு அவுட்ரு ஸ்டோக்கும் கரெக்டாக தெரியுது, பார்டர் எல்லாமே தெரியுது, கிளியராக இருக்குது. அப்போ நம்ம இதை செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸை கரெக்டாக டூப்ளிகேட் எடுங்க. ஆல்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சி டூப்ளிகேட் எடுங்க. அப்படி இல்லைனா Ctrl+J கொடுத்துட்டு ஷிஃப்ட் இதை மவுஸ் லெஃப்ட் கிளிக் இருக்குது பார்த்தீங்களா? மவுஸ் லெஃப்ட் கிளிக்கில் இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் லைன் வரலைன்னா ஷிஃப்ட் அழுத்துங்க. நீங்கள் பாருங்கள், ஷிஃப்ட் அழுத்தும் போது ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். புரியுதுங்களா? இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி மேலே கீழேன்னு வச்சாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், எனக்கு ஒரு 6 பாக்ஸு வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஷிஃப்ட் அமைக்கி மார்க் பண்ணணும். இந்த பாக்ஸு செலக்டில் இருக்குது. ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு 1, 2, 3, 4, 5 இந்த 5 பாக்ஸையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு மூவ் டூல் இருக்கும்போது இந்த டாப் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டாப் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஒரே லைனில் வந்துடும். இந்த கேப் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணையும் இந்த கேப் எல்லாம் ஈவனாக வந்துடும். இப்போது தேவைக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா 6 பாக்ஸு அழகாக உங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த 6ஐயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சங்கிலியை கிளிக் பண்ணி சங்கிலி போட்டுருங்க. இப்போ அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுங்க, உங்களுக்கு இன்னொரு பாக்ஸ் கிடைக்கும். அப்படியே இன்னொரு டூப்ளிகேட் எடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனான பாக்ஸை நம்ம வச்சாச்சு. சரிங்களா? இப்போ ஈவனான பாக்ஸை வச்சாச்சு. ஒரு படத்தை உள்ளே வச்சு செக் பண்ணணும். படத்தை உள்ளே வச்சோம்னா குவாலிட்டி லாஸ் ஆகாமல் இருக்காங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொரு பேனர் இருக்குது, இந்த பேனர்லேருந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை படம் வைக்கிறீங்களோ அது முக்கியமே இல்லை. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் சைஸில் தான் எல்லா படங்களும் வைக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் ஈவனாக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேஸு கொஞ்சம் ஷர்ட்டு, ஒரு ஆஃப் ஷர்ட் தெரிகிற மாதிரி நான் படம் வச்சுருக்கேன். எனக்கு இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இதை சுருக்கி இந்த மாதிரி வைக்கணும்னா கூட வைக்கலாம் இந்த மாதிரி. ஆனால் இந்த ஒரு படத்தை மட்டும் நோட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஒரு படத்தை மட்டும் நோட் பண்ணுங்கள். மற்ற படம் எப்படி இருக்குது, இந்த ஒரு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக நம்ம இந்த சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுட்டோம்னா எல்லா படங்களும் ஈவனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் கீழே கொஞ்சம் இடம் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா படத்தையும் நான் கிளிப்பிங் மாஸ்க் மெத்தடில் வச்சுருக்கிறதுனால இந்த படத்தை நான் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த படம்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஆஃப் சைஸ் இருக்குது. ஆனால் நான் அந்த பாக்ஸில் வச்சுருக்கிறது எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள், தேவையான அளவு தான் வச்சுருக்கேன். சரிங்களா? கிளிப்பிங் மாஸ்க் மெத்தட் தான் ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட். இப்போ இந்த படத்தை இல்லாமல் அடுத்து அந்த பேனர்லேருந்து எடுத்துக்கலாம். என்னுடைய படத்தை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இந்த படத்தை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த படத்தை காப்பி பண்ணுறேன். எந்த பாக்ஸில் வைக்கிறோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Ctrl+V கொடுக்கணும். இந்த பாக்ஸ் தான் செலக்டில் இருக்குன்னு எப்படி தெரியணும்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இங்கே வந்துடும். புரியுதுங்களா? வந்துடுச்சு. Ctrl+V கொடுக்குறேன். Ctrl+Alt+G கொடுத்தா கட்டத்துக்குள்ளே படம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக சுருக்கி இந்த மாதிரி வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ குவாலிட்டிங்கிறது லாஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், அதே போல் இங்கேயும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது, இதில் கொஞ்சம் லாஸ் ஆகுது. காரணம் என்னென்னா இதை விட அங்கே படத்தை இன்னும் சுருக்கி இருக்கும். அதனால் குவாலிட்டி கொஞ்சம் லாஸ் ஆகுது. சரி, இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா
கொஞ்சம் ரெசல்யூஷனை அதிகப்படுத்திக்கிடுங்க. நீங்கள் பாக்ஸில் படம் வைக்கும்போது ரொம்ப குவாலிட்டி உடையுதுன்னா ரெசல்யூஷனை மாற்றுங்க. இப்போ இது ஒரு 15x8 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பேனர். இதை நான் 300 வச்சுருக்கேன், அதை 400 அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன். இல்லைன்னா 500 கூட மாற்றிக்கலாம். 500 மாற்றுறது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணுமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மாற்றணும். சரிங்களா? நீங்கள் 500 600லாம் வச்சுட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பு திணறும். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக திணறும். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ரெசல்யூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். திரும்ப அதே படத்தை கொண்டு வந்துடுறேன். Ctrl+V கொடுத்து உள்ள வைக்கிறேன். அப்படியே நான் வந்து சிம்பிளாக தான் சுருக்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள் குவாலிட்டி லாஸ் ஆகாது அந்த அளவுக்கு. இப்போ இந்த படத்தை பாருங்கள். அதே போல் இந்த படத்தையும் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரெண்டையுமே கம்பேர் பண்ணி கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? எந்த வித்தியாசமே தெரியல. பார்த்தீங்களா? இவ்வளோதான். இதுதான் விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். சரிங்களா? நீங்கள் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க. அதே போல் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். இதெல்லாமே சிங்கிள் கலர் வச்சுருக்கேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ரெக்டாங்குலர் டூலை போட்டு தான் வச்சேன். ரெக்டாங்குலர் டூலில் இருக்க ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் அந்த கார்னர் வளைவு வேணும்னா நீங்கள் வளைச்சிக்கலாம். பாருங்கள். இதே போல் நான் வந்து இப்போ எல்லா ரெக்டாங்குலருக்கும் வளைக்கணும்னா கூட வளைச்சிக்கலாம். இங்கே போயிட்டு ரெக்டாங்குலர் நம்ம இதை மட்டும் கிளிக் பண்ணால் எல்லா ரெக்டாங்குலரும் செலக்ட் ஆகிடும். Ctrl+Alt+A கொடுத்தோம்னா எல்லா ரெக்டாங்குலரும் மாறிடும். நல்லா பொறுமையாக பாருங்கள். இப்போ 36 படம் வச்சுருக்கேன். 36 பாக்ஸையும் உங்கள் பாருங்கள். ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக 36 பாக்ஸ் எனக்கு கண்ட்ரோல் ஆகும். பார்த்தீங்களா? இதுதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. எந்த அளவுக்கு எளிமையாக என் வேலை முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ எல்லா படத்துக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ரவுண்டு கார்னரை மாற்றிட்டேன். இதே இப்போ நம்ம 7.0 பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரவுண்ட் கார்னர் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே போல் எல்லா படத்தையும் தூக்கிட்டு திரும்ப இதே போல் ரவுண்ட் கார்னர் வச்ச ஒரு பாக்ஸை 36 பாக்ஸ் அடுக்கணும். அதுக்கப்புறம் 36 படங்களையும் எடுத்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக மாற்றணும். இந்த மாதிரி வேலை ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் இப்போ இங்கே நான் செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா டாப்பில் இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து படத்தை கிளிக் பண்ணால் எரர் விழும். பாருங்கள், எந்த லேயரையும் நான் கிளிக் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இங்கே. அதனால் ரெக்டாங்குலர் மட்டும்தான் கிளிக் பண்ணணும். அதை தாண்டி வேறு லேயரை கிளிக் பண்ண முடியாது. இப்போ இதை எடுத்து விட்டுட்டோம்னா வேறு லேயரை கிளிக் பண்ணிக்கலாம். எதனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், திரும்பி ஒரு வேளை ரிட்டர்ன் எனக்கு வரணும்னா கூட திரும்பவும் இங்கே போயிட்டு ரெக்டாங்குலர் ஷேப்பை கிளிக் பண்ணி Ctrl+Alt+A கொடுத்துட்டு அது ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணேன்னா எனக்கு பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் ஆகிடும். நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக மாற்றிட்டேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. படங்களை ஜூம் பண்ணனா கூட ஆல்ட் அமைக்க ஒரு கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு எந்த படம் வேணுமோ அந்த படத்தை கரெக்டாக ஜூம் பண்ணிவிடும். இங்கே இந்த சைடில் பாருங்கள். இந்த படத்தை ஜூம் பண்ணணும்னா ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஆல்ட் அழுத்தி ஒரு கிளிக் பண்ணுங்கள், அழகாக ஜூமிங்கில் நிற்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அட்வான்ஸ் விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பாக்ஸுக்குள்ளே படங்களை எளிமையாக எப்படி வைக்கிறதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு கேமராவில் எடுத்த படத்தை வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அந்த படத்தை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி பண்ணி வைங்க. சரிங்களா? ஒரு ஃபுல் சைஸ் படம் இருக்குன்னா ஆஃப் தான் வைக்க போகிறீங்கன்னா ஆஃப் படத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், காப்பி பண்ணிக்கணும். இப்போ இந்த படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை வெளியில் கொண்டு வந்துக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, ஒரு அளவு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ எடுத்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ தானே வைக்க போகிறீங்க அவ்வளோ மட்டும் எடுங்க, அவ்வளோ கொண்டு வைங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த படத்தையுமே பாருங்கள். அந்த பாக்ஸில் நான் இந்த பாக்ஸில் கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சதும் பாருங்கள் கரெக்டாக எனக்கு பாக்ஸுக்கே கரெக்டாக இருக்குது. இவ்வளோதான். குவாலிட்டி உங்களுக்கு ரொம்பவே லாஸ் ஆகாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேனர் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் மொபைலில் எடுத்த ஃபோட்டோ தான் அதிகம் அனுப்புவாங்க. சரிங்களா? கேமராவில் எடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதிகமாக வராது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய படம் மொபைல் எடுத்தது. இந்த படத்தை பாருங்கள், மொபைல் எடுத்த படம் தான். அது குவாலிட்டி ரொம்ப லாஸ் ஆகும். இதெல்லாம் கேமராவில் ஷூட் பண்ணது. ஆனால் கேமராவில் தனியாக வச்சு ஷூட் பண்ணது இல்லை. குரூப் படங்களில் நிற்பாங்க பார்த்தீங்களா ஃபங்க்ஷனில், அந்த மாதிரி குரூப்பில் இருந்து தான் ஒவ்வொரு படங்களாக எடுத்து வச்சது. அதனால் ஓரளவு குவாலிட்டிங்கிறது ஓரளவு நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். சரிங்களா? மொபைல் ஃபோனில் எடுத்த படங்கள்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ரெமினி
ஃபோட்டோ என்ஹான்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் போட்டு நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? வீடியோவில் பொறுமையாக சொல்லியிருக்கோம், புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோ பொறுமையாக பாருங்கள். ஒருவேளை வீடியோ பார்த்தும் உங்களுக்கு தெரியலைன்னா சொல்லுங்கள். அடுத்து இன்னும் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோன்னு சொல்லலை, நம்ம போடுற எல்லா வீடியோவையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் வர வீடியோஸை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியலைன்னா சொல்லுங்கள், திரும்ப அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,